வணக்கம் மக்களே, நான் உங்கள் தூத்துக்குடி மீனவர் பொண்ணேன். இன்றைக்கி வந்துட்டு 2வது நாள் வந்துட்டு காணிக்க பிடிக்க போனோம். எங்கள் பாட்டி ஒரு முள்ளு கம்பிக்கு தான் மக்களே போனோம். கோவளம் கடற்கரை அந்த ஏரியாவுக்கு தான் சொல்லி போனோம். நான் பறந்து வளர்ந்த ஏரியா மக்களே. இது கடற்கரை ஓரத்தில் ஒரு குட்டி மீனவர் கிராமம். அங்கே தான் மக்களே போயிருந்தோம் காணிக்க பிடிக்கிறதுக்காக. பாருங்கள், நாங்கள் எப்படி ஊர் சுற்றி வரோம், யாரெல்லாம் சாமி ஆடுறா அப்படிங்கிறது எல்லாம் வரும். பாருங்கள் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு வீடு இந்த வீடு தான். இது வந்துட்டு சித்தப்பா வீட்டுக்கு தான் போய் நிற்கிறோம். சாமி வந்துட்டு கொட்டு அடிக்க சாமி வந்துட்டு நல்லா பயங்கரமாக வந்துட்டே இருந்துச்சு. லாஸ்ட் வரையுமே ஊர் சுற்றிட்டு வர்ற வரையுமே அவனுக்கு நல்லா சாமி இருந்துச்சு. இப்போ திருநாள் வச்ச உடனே அந்த சித்தியை பாருங்கள் எப்படி ஆடுறாங்க அப்படின்ட்டு. வருஷம் எல்லாருமே குலசைக்கு ஊரே மாலை போட்டுருவாங்க. ஒரு சில வீட்டில் போட முடியாத வீட்டில் மட்டும் போடாமல் இருப்பாங்க. மற்றபடி கம்பல்சரி எல்லாருமே 31 நாள் 21 நாள் 11 நாள் 41 நாள் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அடுத்து வந்துட்டு இன்னொரு சித்தி, இவங்களுக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே சாமி வரும் மக்களே. உங்கள் அம்மாவுக்கு அடுத்து எங்கள் சித்திக்கு வரும். உங்கள் அம்மா யாருன்னா எங்கள் அம்மாச்சியோட கூட பிறந்த அக்கா, அவங்களோட பொண்ணு தான் அவங்க. அதுக்கப்புறம் சாமி உள்ளே போயிருச்சு. ஆனால் வந்துட்டு சித்தி வந்துட்டு ஆடிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போட்டோன்னே நின்றுச்சு சாமி. அப்புறம் வந்துட்டு இது சித்தி பொண்ணு மக்களே. எல்லாருக்குமே ஊர் சுற்றி வர்றவங்களுக்கு வந்துட்டு குடத்துல மஞ்சள் தண்ணி வச்சு வேப்பல்ல போட்டு வந்துட்டு எல்லாருக்குமே காலில் ஊற்றுவாங்க. அக்னி சட்டி எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு உடம்புல ஊற்றுவாங்க. அக்னி சட்டி வந்துட்டு அதிகமாக வந்துட்டு பெண்கள் எடுப்பாங்க. இதில் வந்துட்டு அக்னி சட்டி யாருமே எடுக்கலை. ரெண்டு குடம் ஊற்றுனா வந்த எல்லா சாமிக்குமே ஊற்றுனா. அப்புறம் வந்துட்டு எலுமிச்சை மாலை போட்டாங்க மக்களே. நேற்று இருந்தால் வந்துட்டு தசரா குழு சுற்றி வரும்போது சாமிக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று வேண்டி அது நிறைவேறிருக்கும். அதுக்காக வந்துட்டு அவங்க நேர்த்தி செய்வாங்க. அந்த மாதிரி தான் ஏதோ வேண்டியிருப்பா, வேண்டி நிறைவேறியிருக்கும். எலுமிச்சம்பழம் மாலை போட்டிருக்கா. 101 எலுமிச்சம்பழம் கோர்த்து போட்டிருக்கா. அப்புறம் வந்துட்டு இந்த சோப்பு கலர் காலி பார்த்தீங்களா, அது என்னோட 2வது அண்ணன், அவங்களோட ஒய்ஃப் தான். எல்லாத்துக்குமே இவளுமே தண்ணி ஊற்றிட்டு இருந்தா. தாடகை வந்துட்டு இவளோட தம்பி. அப்புறம் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு இதுதான் போட்டுட்டு இருந்தா. என்னோட அண்ணன் பையனுக்கு வந்துட்டு என்ன வேஷம் போடலாம் சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு ஆஞ்சநேயர் வேஷம் போட சொன்னான். அவனுக்கு பொருத்தமான வேஷம் இருக்குல்ல, அது அளவுக்கு சேட்டை பயங்கரமாக பண்ணுவான். அடுத்த வருஷம் வந்துட்டு ஆஞ்சநேயர் வேஷம் போடுவான்.
கேட்குறா பார்த்தீங்களா என்ன வேஷம் போடுறது அப்படின்ட்டு. அவனுக்கு நெத்தியில் கை வச்சுட்டு சாமிகிட்ட கேட்டு சொல்லுவாங்க இந்த வேஷம் போடணும் அப்படின்ட்டு. எல்லாருமே சிரிப்பாங்க ஆஞ்சநேயர் வேஷம் சொன்ன உடனே. ஏன்னா ஆஞ்சநேயருக்கு 10 மடங்காக சேட்டை பண்ணுவான் மக்களே. யாருமே அவன் நடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு சேட்டை பண்ணுவான். அப்புறம் வந்துட்டு இந்த ஊரை முடிச்சுட்டு எங்கள் ஊருக்கு போயாச்சுக்குள்ளே நாங்கள் இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஏரியாவுக்கு போயிருக்கோங்க. அங்கே போய் வந்துட்டு கோயிலில் வச்சுட்டு அருள் வைக்கிறாங்க. முத்தாரம்மன் கோயில் இது. போட்டு சாமி நினைக்கிறாங்க. ஒரு வருஷம் வந்து வேஸ்ட்டு வாங்கினதை 3 வருஷம் வச்சுக்குவாங்க. எத்தனை வருஷம் மாலை நேர்த்தி இருக்கோ அத்தனை வருஷம். இல்லை 5 வருஷம்னா 5 வருஷம் போடுவாங்க. அந்த பையனுக்கு கொட்டடிக்கிறது சாமி வந்து அனுபவமாக இல்லை. பின்னாடி ஆட்டாமல் இருக்கு அம்மன். நான் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சாமி நம்பிக்கையே இல்லாத ஒரு பிள்ளை. வீட்டில் விளக்கு கொட்ட மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனால் எனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தப்ப என்னோட உயிரை காப்பாற்றின சாமி தான். அதனால சாமி வந்து இந்த உலகத்திலேயே அதிகமாக எனக்கு தான் இருக்கு நான் நம்புகிறேன். அந்தளவுக்கு சாமி பக்தி. ஏன்னா எனக்கு வந்து மறுஜென்மம் கொடுத்தது வந்துட்டு கடவுள் தான். ஏன்னா ஒரு பெரிய கஷ்டத்துலேருந்து நான் என்னோட இது பேசுகிறேன்னா அதுக்கு காரணமே சாமி தான். அதனால எனக்கு இப்போ கடவுள் பக்தி அவ்வளோ அதிகம். என்னோட ஒவ்வொரு அணுவுமே வந்துட்டு சாமி இல்லாமல் செய்யாது. அந்த அளவுக்கு ஒரு பக்தி. எல்லாம் சொல்லுவாங்களா கடவுள் 100% இருக்காருன்னா தீய சக்தி 100%. அதை வந்துட்டு கண்டிப்பாக நான் உணர்வேன். கண்டிப்பாக அது ஒவ்வொருத்தங்களே. அதுக்கு அடுத்துக்கிட்டா காடகை பயங்கர சாமி வரும் வந்துட்டு. இவனுக்கு வந்து 10 வருஷம். அந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் சாமியாரில் கொஞ்சம் பையன்
எப்படி வருதுன்னா கோயில் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மக்களே.